வணக்கம். அமெரிக்காவினுடைய படைத்தளம் மீது நேற்று இரவு ஈரானுடைய திடீர் தாக்குதல் நடைபெற்றது. பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஈரானும் அமெரிக்காவும் தாக்குதல் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்க திடீரென ஈரான் பல ஏவுகணைகளின் மூலமாக அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. அனைத்து தாக்குதல்களும் தடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்க படைத்தளங்களுக்கு சேதம் எதுவும் இல்லை என்றும் அமெரிக்காவினுடைய படைத்தள தலைமையகமாகிய பென்டகன் அறிவித்திருக்கின்றது. இது ஒரு நிகழ்வு. இந்த சம்பவத்திற்கான பிரதானமான காரணம் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையே நடைபெற்ற இரகசிய பேச்சுவார்த்தைகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே ஏறத்தாழ ஈரானுக்கு எதிராக அடுத்து நடைபெற இருக்கின்ற பெரும் போருக்கான வியூகங்களாகவே இருந்ததனால் நாங்கள் இதை விரும்பவில்லை என்று காட்டுவதற்கான ஒரு தாக்குதல் போல இது இருந்தது. இருப்பினும் இந்த தாக்குதலானது அடுத்த கட்டத்திற்கு விவகாரத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு தூது போல அமைந்திருந்தது. இரண்டாவதாக ஹோர்முஸ் நீரிணையை இனி எப்படி பாவிப்பது? கடந்த 24 மணி நேரங்களில் ஈரான் வழங்கிய புதிய போர் திட்டம் ஓமானிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் என்ன சொல்லுகின்றது? ஹோர்முஸ் நீரிணையில் தற்காலிகமான ஓர் அமைதியை ஏற்படுத்தி வர்த்தக கப்பல்களை பாவிக்கலாம் என்று கூறியிருக்கின்றது. அந்த தற்காலிக ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கின்ற விவகாரம் ஓமானுக்கு திருப்திகரமாக அமையவில்லை. தற்காலிக ஏற்பாட்டில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற கப்பல்கள் எல்லாம் கண்டிப்பாக ஈரானினுடைய வழியினால் மட்டுமே செல்ல வேண்டும். ஆனால் ஓமானுடைய கோரிக்கை 50க்கு 50 இருவரும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் நிராகரித்து 100க்கு 100% தங்களுடைய வழியால் மட்டுமே ஒரு தடவை செல்ல வேண்டும். திரும்பி வருகின்ற பொழுது அதிலும் 50% அளவில் ஈரான் ஊடாகவே வர வேண்டும். மற்றைய 50% மட்டுமே ஓமானினுடைய பக்கமாக இருக்கின்ற நீரோடை வழியாக செல்ல வேண்டும். இது ஈரான் வழங்கி இருக்கின்ற திட்டம். இதை ஏற்றுக்கொள்ளுமா ஓமான் என்றால் இதில் முக்கியமான விடயம், இந்த கப்பல்கள் கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அந்த கட்டணங்களில் ஓமானுக்கு எதுவும் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. இதை தொடர்ந்து சவுதி அரேபியா உள்ளிட மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் புதிய திட்டம் ஒன்றை வகுத்து இப்பொழுது மறுபடியும் ஈரானிடம் கொடுத்திருக்கின்றார்கள், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்று. ஆனால் அப்படி செய்வதற்கு முடியாது என்கின்றது ஈரான். ஏனென்றால் இந்த பிராந்தியத்தில் நிலையான ஸ்திரத்தன்மையான ஓர் அமைதி ஏற்பட வேண்டும். அந்த அமைதி ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கின்ற நிலை வர வேண்டும். அப்படியான ஒரு நிலை வருமாக இருந்தால் அதன் பின்னர் 50க்கு 50 என்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்குள் செல்லலாம். அதுவரை ஈரானுக்கு அது பாதுகாப்பாக அமையாது என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விவகாரமும் இப்பொழுது முட்டுக்கட்டையில் தான் இருக்கின்றது. இதை தொடர்ந்து ஈரானில் புதிய சிக்கல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்வில் ஈரானினுடைய முக்கியமான படை பிரிவினர் மக்கள் கூட அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கொன்று தள்ள வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார்கள். ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் மிகப்பெரிய ஒரு கட் அவுட் போடப்பட்டிருக்கின்றது. அதில் டொனால்ட் ட்ரம்பை ஒரு சவப்பெட்டிக்குள் வைத்திருப்பது போல அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப், அவருடைய மகன் பெரன் ட்ரம்ப், இவர்களை எப்படி கொல்லலாம் என்று ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி ஒன்று தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இதை ஈரான் செய்கின்றது என்பது அல்ல, தனியாக தானாகவே நானே ஒரு தேசியவாதி என்று தனக்கு தானே முடிவு கட்டி கொண்டவர்கள் எப்படி இவர்களை தாக்கலாம் என்று வழிகாட்டுவது போல இந்த காணொளி அமைந்திருக்கின்றது. இப்படி ஒரு காணொளி சர்வதேச சட்டங்களின்படி குற்றமாகும். ஆனாலும் கூட ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரை கொன்றது சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டது அல்ல என்பதனால் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கின்றது. இது உண்மையில் அமெரிக்க அதிபரனுடைய மனைவியையோ மகனையோ கொல்லும் நோக்கம் கொண்டது அல்ல.
ஈரானில் இருக்கின்ற மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த கொள்கையை ஈரான் மறந்துவிட்டதா என்று மக்களினுடைய முணுமுணுப்பு கேட்டுக்கொண்டு இருப்பதனால் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக இப்படி ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய இன்றைய ஆட்சியாளர்களுக்கு கூட அமெரிக்காவை சமாளிப்பதை விட அந்த நாட்டில் இருக்கும் கடும்போக்காளர்களை சமாளிப்பது மிக பெரும் பிரச்சனையாக இருப்பதன் அடையாளம்தான் இது என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இன்று காலை வந்திருக்கும் இன்னொரு செய்தியில் அமெரிக்காவினுடைய ஆப்பிள் நிறுவனம் NVIDIA என்கின்ற AI நிறுவனத்தை விட பின்தங்கி இருந்தது. இப்பொழுது திடீரென வளர்ச்சி அடைந்து NVIDIAவை முந்தி சென்றிருக்கின்றது. இப்பொழுது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மொத்த பங்குகளினுடைய பெறுமதி $4.94 டிரில்லியன் உயர்ந்து விட்டது. NVIDIAவினுடைய சொந்த பெறுமதி $4.75 டிரில்லியன் இருக்கின்றது. பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற சரிவும் ஆப்பிள் நிறுவனத்தை நோக்கி அவர்கள் மாறி இருப்பதும் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பகாசுர வளர்ச்சியின் முதன்மை இடத்தை அது தொட்டிருக்கின்றது. புதிதாக வருகின்ற கைத்தொலைபேசிகள் AI தொழில்நுட்பத்தில் இயங்குவதனால் அதன் மீதான பங்குகளினுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கின்றது. பிரான்சினுடைய பிரபல உதைபந்தாட்ட வீரர், பிரான்சிற்கு உலக கிண்ணத்தை ஐரோப்பிய கிண்ணத்தை வெற்றி பெற்று கொடுத்தவர் ஜினடின் ஜிடன் பிரான்சினுடைய உதைபந்தாட்ட அணிக்கு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரான்சினுடைய உதைபந்தாட்ட சம்மேளனமாகிய FFF பயிற்சியாளராக 4 ஆண்டு காலத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 56 வயதுடைய இவர் எதிர்வரும் 2030 ஆண்டு நடைபெற இருக்கின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் பிரான்சை வெற்றி கிண்ணம் பெறச் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு இடையில் இப்பொழுது வருகின்ற UEFA ஆட்டங்களில் துருக்கி இத்தாலியுடன் பிரான்சிய அணியை மோதவிட்டு அவர்களுடைய திறமையை இவர் மதிப்பீடு செய்வார். 2018 ஆண்டிற்கு பின்னர் பிரான்ஸ் உலக கிண்ணத்தை வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இந்த தடவையும் உலக கிண்ணத்தை வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள். ஆகவே பிரான்சிய அணியை மேலும் செம்மைப்படுத்துகின்ற பணியை இவர் முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் வந்து இறங்கி இருக்கின்றார். வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபரை சந்தித்திருக்கின்றார். வோலோடிமிர் செலன்ஸ்கி வந்து இறங்கி இருக்கின்றார். லின்சே கிரகத்தினுடைய இறுதி நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அங்கு டொனால்ட் ட்ரம்ப் உரையாற்றி இருக்கின்றார். அந்த உரையாற்றலில் அவர் கூறியது என்ன? 2 தலைவர்களுடனும் இப்பொழுது வகுக்கப்பட்டிருக்கின்ற வியூகம் என்ன? முதலாவது, கொள்கை ஒன்று மாற்றமடைந்திருக்கின்றது. ரஷ்யா விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா திரும்புகின்றது. இது தொடர்பான செய்தியை காண்பதற்கு காத்திருங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.